ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ஈஸி டு புஷிங் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஷாப் வந்து சில ப்ராடக்ட்ஸை வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்த வீடியோவில் இருந்தது தான் அந்த ஷாப்பு. ஸோ மஞ்சரி டேகல்ஸ் இது வந்து கேரளாவில் இருக்குது. ஸோ இதில் ஒரு 3 பாயிண்ட் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற ஃபைன் பண்ணுறது ஒன்று, தென் வந்து எப்படி டெலிவரி பண்ணுவாங்க, ஸோ தென் வந்து எவ்வளோ ப்ரைஸு அப்படின்றத நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இது மாதிரி கிடச்சிருக்கு. இது எப்படி கிடச்சிதுன்னா ட்ரீம் ஆங்குலர்ன்ற ஒரு லிங்க் மூலிமா மஞ்சரி டேகல்ஸ்ன்ற ஒரு ஷாப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 2 பேருமே டைப் தான். இதோட பேக்கிங் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் டெஸ்ட் பண்ணியே காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள். தென் வந்து இதோட டெலிவரி சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, 200 ரூபா. ஃபஸ்ட்டு நான் வாங்குறதுக்கு பயந்தேன், 200 ரூபாய்க்கு எப்படி டெலிவரி பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு 100% நான் அஷ்யூர் கொடுப்பேன், நல்ல சூப்பரான எனக்கு பேக்கிங் வந்திருந்தது. ராடு பை பண்ணாலே மினிமம் 400-500 வரும். ஸோ எனக்கு வந்து 200 ரூபாய்க்கு டெலிவரி பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பை பண்ணுங்கள். நம்மளோட தாட்டு என்னென்னா எங்கெங்கே ஷாப்ஸ் இருக்குது, எப்படி பை பண்ணணும், அது ஒன்று தான் நம்மளோட தாட்டு. ஸோ இதில் ஒரு மார்க்கெட்டிங்கும் கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டேரெக்டாக பை பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நான் அதையும் கேட்டுட்டேன் அவங்கக்கிட்ட. நான் வாங்கிறதுனால எனக்கு இப்படி பேக் பண்ணி தரீங்களா, இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் பேக் பண்ணுவீங்களா, நான் டேரெக்டாகவே கேட்டுட்டாங்களே. அவங்க சொன்னது ஒரே வார்த்தை தான், யார் வாங்கினாலும் பேக்கிங் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஈஸி டு ஃபிஷிங்லேருந்து நாங்கள் பார்த்து வாங்குகிறோம், அதில் வந்து பேக்கிங் மாதிரி தான் வருமா, இவ்வளோ தான் டெலிவரி சார்ஜா அப்படின்றத நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பே பண்ணி வாங்குறது உங்கள் விருப்பம். என்னை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு பொருள் வேணும்னா நம்ம தான் பேசணும். ஸோ அதை உங்கள் பக்கமாக விட்டுறேன். நான் இதில் எந்த ஒரு பார்கிங்கும் பண்ணல, நான் எந்த கம்மி பண்ணுங்கள் எதுவுமே கேட்கல. அவங்க சொன்ன ரேட்டுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்டில் வந்து சொன்னீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபுக்கும் யூஸ் ஆகும், எனக்கும் யூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கெங்கே ஷாப்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு இந்த ஷாப்ஸை பற்றி சொன்னதுனால தான் நம்ம ஒரு புது சப்ஸ்கிரைபருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். யூஸ்ஃபுல் கம்மி ரேட்டுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் பாருங்கள், நிறைய வீடியோ இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். Bye friends. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராடு ரீலு தென் வந்து சில ஆக்சசரிஸ் கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக நம்ம வந்து ஒரு நியூ ஷாப் சர்ச் பண்ணும்போது ஒரு ஷாப் கிடச்சிது. ஸோ அவர் வச்சு ஒரு ட்ரை பார்த்தோம், அவர்கிட்டையும் கேட்டுட்டு தான் பண்ணோம். ஸோ ஒரு நியூ ஷாப்பில் வாங்க போகிறோம், உங்களுக்கு ஓகேவான்னு. ட்ரீம் ஆங்குலர்ஸ்ன்ட்டு ஒரு குரூப்போட லிங்க் கிடச்சிது. தென் அவரை காண்டாக்ட் பண்ணும்போது அவர் மஞ்சரி டேகல்ஸ்ன்ற ஒரு ஷாப் மூலயமா நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜு 200 தான். நான் இதுக்கு வாங்கினது பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் ராட் வாங்கினேன், ரீலு தென் சில ஆக்சசரிஸ் வாங்கினேன். ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட டெலிவரி சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் பயந்தேன். பட் ஆனால் அவங்க பண்ண பேக்கிங் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதை டெஸ்ட்லாம் பண்ணேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாங்குங்க. ஏன்னா வந்து நான் வாங்கும்போது 200 ரூபா டெலிவரி சார்ஜுன்னொடனே கொஞ்சம் பயந்தேன். பட் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு பேக்கிங், நம்மளுக்கு சேஃப்டியாக வந்திருக்கு ப்ராடக்ட்டு. ஸோ அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, அதை அப்படியே காட்டினேன், பிரிச்சாச்சு. எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கத்தியை பாக்கெட்டில் வச்சுக்கிறேன், ஓட்டையை கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஆடை எடுப்போம். வரான் வந்துட்டான். வெரி நைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பைட்டு ரைட்டு. இந்த பைப்புக்குள்ளே தான் ராடு வந்தது. பட் ஆனால் ராடு ஒரே ஒரு கவர் போட்டு தான் வந்தது. நான் இந்த பைப் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு டேமேஜ் ஆயிருந்ததுன்னா ஒரு 50 கிலோ 60 கிலோ வந்து ஏறி நின்னாலோ இல்லை அது வெயிட் வச்சாலோ டேமேஜ் ஆகுமான்றது சந்தேகமாக இருந்தது. அதுக்காக நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் இதை. துளசி அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 65 கிலோக்குள்ளே இருப்பார். ஸோ அதனால் அவரை ஏறி நிற்க சொன்னேன், அவரை கையால் கூட அமுக்க சொன்னேன். பார்த்தீங்கன்னா அது சரியாக அமுங்கலை. தென் வந்து அவர் ஏறி நிற்க சொன்னேன்.
இது ட்ரூ தான். நான் வந்து இது வந்து கடைக்கு ஃபேவராக பேசுகிறதோ அப்படி கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பேக்கிங் நான் இது வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் நான் பார்க்கல. ஒன்று பைப்பு இல்லைன்னா பாக்ஸில் வரும். உங்களுக்கே தெரியும், முக்கோணமாக போட்டிருப்பாங்க. எல்லாம் சேஃப்டி தான். பட் ஆனால் இது வந்து எனக்கு வந்து 200 ரூபாய் டெலிவரி சார்ஜில் வந்ததுனால கொஞ்சம் பயந்ததுக்கு இது வந்து நல்ல தெளிவாக யோசித்து அமைச்சிருக்காங்க இந்த டெலிவரி மெத்தடு. ஸோ பேக்கிங் சூப்பர் தான் சொல்லுவேன் நான். ஸோ நான் வாங்கினது வந்து டைவா டிவேவு. ஸோ இந்த ராடோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1990, அதாவது 1990 ரூபா. ஸோ இது 9 ஃபீட் ராடு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் இதை வாங்கினேன். அவர் கேட்டிருந்தார். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், மஞ்சரி டேகிள்ஸ் அந்த ஷாப்லேருந்து தான் வாங்கினேன். இவங்கள பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா அவங்களோட கார்டை வந்து நான் வந்து இதில் பின் பண்ணுறேன். தென் இவங்க காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே தரேன். அதேமாரி ட்ரீம் ஆங்கிலர்ஸ் அவங்கள மூலியமாக தான் இவங்க கிடச்சாங்க. பட் டைஅப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேரோட காண்டாக்ட் நம்பரும் நான் தரேன். ஸோ எனக்கு ராடு வந்து ஒரு டேமேஜ் ஒரு கிராச்சஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் ஹாப்பி. என்னை பொறுத்தவரையிலையும் என்னை நம்பி கொடுத்த அந்த சப்ஸ்கிரைபருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவரை கேட்டுட்டு தான் பண்ணேன். புது ஷாப்பு, கம்மியாக இருக்கிற ராடு, நான் ஒரு வாட்டி பை பண்ணி உங்கள் அமௌண்ட்டை வச்சு தான் பை பண்ண போகிறேன்னு நான் சொன்னேன். அவர் தாராளமாக பண்ணுங்க ப்ரோ, வந்தால் கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலான்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. ஸோ அவர் நம்பிக்கை மூலயமா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு நல்ல ஒரு பேக்கிங்கில் வந்தது. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் நான் வரும். ஏன்னா நான் கேட்டுட்டேன் அவங்கக்கிட்ட, பேக்கிங் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்படி தான் நாங்கள் பேக் பண்ணி தருவோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ 200க்கு வந்து கேரளாவிலேருந்து வந்திருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ கம்மி டெலிவரி சார்ஜில் நான் வாங்கினது கிடையாது. ஏன்னா ராடு வாங்கணுன்னா மினிமம் டெலிவரி சார்ஜ் 400க்கு அப்போது கேட்பாங்க. பட் எனக்கு ராடு, ரீலு, சம் ஆக்சசரிஸ்லாம் வந்திருந்தது. ஸோ இவ்வளோத்துக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 200 தான் சார்ஜ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸில் எனக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. டிடிசி சர்வீஸில் தான் எனக்கு அனுப்பிச்சாங்க. பட் எனக்கு வந்து வீட்டில் வந்து தரல. உங்களுக்கே தெரியும், வீட்டில் எடுத்துன்னு வந்து தந்தாங்கன்னா என்ன டேமேஜில் ஆகும்ன்ட்டு நான் டைரெக்டாக போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஹப்புக்கு வந்தோடனே போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ட்ராக் பண்ண முடியும் டிடிசி சர்வீஸில். ஸோ இது மீடியம் டிப் தான் இது. ஸோ நம்மளுக்கு வந்து ஏரி களங்களுக்கும் பீச்சுக்கும் இது கண்டிப்பாக நல்லா செட் ஆகும். ஸோ அவர் பிகினர்னால அவருக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து அந்த பைப்போடு அட்டாச் பண்ணிட்டாங்க. நல்லா ஒரு 4-5 சுற்றி தான் வந்திருந்தது. ஸோ பேக்கிங்கை பொறுத்தவரையிலையும் 100% வந்து நான் அஷ்யூர் கொடுப்பேன், எனக்கு நல்லபடியாக பேக்கிங் வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் அவங்கக்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டேன், இப்போ நான் வாங்கினதுனால எனக்கு இப்படி பண்ணிங்களா இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ, நாங்கள் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு டெலிவரி பண்ணாலும் இந்த பைப்பில் வச்சு தான் டெலிவரி பண்ணுவோம் ஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பைப்போட குவாலிட்டியும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். தொலைசனவும் ஏறி நின்னார், அமுக்கி பார்த்தாரு, ஒன்றும் ஆகலை, டேமேஜ் ஆகலை. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையிலையும் அது ராடு வந்து டேமேஜ் ஆக தான் வரும். ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா மோனோஃப்ளம் லைன் ஒன்று வாங்கினோம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 60 mm. ஸோ 100 மீட்டரு. இது வந்து இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு எனக்கும் ஆசை, இந்த FX 4000. நான் வந்து பைனியர் தான் வச்சுருக்கேன். இந்த FX வந்து பிகினர்னால அவருக்காக வாங்கினேன். ஸோ இது 8 kg வந்து ட்ராகு. ஸோ மற்றபடி இந்த FX-ஐ பற்றி நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நல்லாவே தெரியும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரீல் இது. ஸோ ரீலும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வந்திருந்தது. ஸோ இது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, நாங்கள் வாங்கும்போது 50 mm வந்து 0.50 mm வந்து பிரைட் லைன் சுற்றணும். எங்களால் அதை ஃபுல்லாக ஸ்கூப் பண்ண முடியல. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35லேருந்து 45 அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஃபுல்லாக நம்ம ஸ்கூப் பண்ண முடியும். இதில் குட்டியாக இருந்தது FX. நான் இது வரைக்கும் இதை நான் வாங்கினது கிடையாது, சொல்லப்போனால் வாங்கினது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக வாங்கினேன், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1890, 1890 ரூபா. இது வந்து வாங்கினேன். டெலிவரி சார்ஜ் 200 ரூபா. ராடு ஒன்று வாங்கினேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா
மல்டிபிள் யூஸ் பிளேயர். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. இது வந்து மல்டிபிள் யூஸு, பட் நம்ம மீனை கூட தூக்கலாம், பிரைட் கட் பண்ணலாம், மோனோஃபிலிம் லைன் கட் பண்ணலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரம்பம் மாதிரியும் இருக்க ஒரு நைஃப் இருந்தது, இன்னொரு பக்கம் ஷார்ப்பாக இருந்த ஒரு நைஃப் இருந்தது. ஸோ நல்ல யூஸ்ஃபுல் கேஜெட் தான் இது. ஸோ இது வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கும் துளசி அண்ணாக்கும். ஸோ ஃபைனலாக நாங்கள் வாங்கிட்டோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 300 தான். என்னை பொறுத்தவரையிலையும் ரேட் வைஸ் கம்மியாக தான் இருக்குது, ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்குது, டெலிவரி சார்ஜஸும் கம்மியாக தான் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீடர் செட் வாங்கினேன் இவங்கக்கிட்ட, ஸ்பைடர் ஊக்கு மாதிரி இருந்தது. ஸோ இது கொஞ்சம் குட்டியாக இருந்தது, அதுவும் வாங்கினேன். பிளேயரோட மொத்த வியூ இது. இந்த ஸ்பைடர் செட் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 100 ருபீஸு. தென் இது கூட எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு 10 ஊக்ஸ் வந்து கார்ப் ஊக்ஸ் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபைனலாக ப்ரோ ஹண்டர், இது வந்து நம்ம கேம்ப்ரோட ஷாப்பில் வாங்கினது. இது வந்து ஃப்ரீயாக இது ஒரு 10 ஊக்ஸ் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே மொத்தமாக டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 தான் சார்ஜ் பண்ணாங்க டெலிவரி சார்ஜு. ப்ராடக்ட் வைஸ் என்னை பொறுத்தவரையிலையும் சூப்பர், பேக்கிங் சூப்பர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஏதாவது சஜஷன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இது வரைக்கும் 2000க்கு மேலே சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி2 ஃபிஷிங் சேனல்லேருந்து கார்த்தி என்ன ஒரு ஆடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பீச்சில் வந்து பிடிக்கிறோம். சின்னதாக ஒரு மீன் ஒன்று மாட்டியிருக்கு. ராட்னா நல்லா குட் குவாலிட்டியாக இருக்குது.